வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ. ஜூலை 15 இன்னைக்கு வேர்ல்டு யூத் ஸ்கில்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேங்க. இது வந்து ஐக்கிய நாடுகள் சபையால் 2014 உருவாக்கப்பட்ட ஒரு தினம் தான். காரணம் என்னென்னா, லிபியா, சவுத் ஆஃப்ரிக்கா இந்த மாதிரியான பகுதிகளில் 51% இளைஞர்கள் வேலை இல்லாமல் இருக்கிறாங்களாம். டிஜிபுட் அப்படின்ற ஒரு பிளேஸில் பார்த்தீங்கன்னா 77% வேலை இல்லாமல் இருக்கிறாங்க. நபிபியா, ஜோர்டான்லாம் 39% வேலை இல்லாமல் இருக்கிறாங்க. எதிர்காலத்துக்கு இதனால் எவ்வளோ பெரிய பிரச்சனையை அவங்க சந்திக்க போகிறாங்க. அவங்க மட்டும் இல்லை, அவங்களால இந்த நாடு பிரச்சனையை சந்திக்க போகுது. அதனால் அதில் ஏதாவது மாற்றங்களை கொண்டு வாங்கடா அப்படின்னு சொல்லி பேசியிருந்தப்போ தான் ஐக்கிய நாடுகள் சபை என்ன பண்ணாங்கன்னா, இப்படி ஒவ்வொரு நாட்டுக்கும் வந்து அவங்களுடைய இளைஞர்களுக்கு போயிட்டு ஏதாவது நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள், ஏதாவது ஒரு விஷயங்களை நீங்கள் கண்டக்ட் பண்ணுங்கள், அவங்களுடைய ஸ்கில்ஸை டெவலப் பண்ணுறதுக்கான வழிலாம் என்னது. இப்போது அவங்க வேலை படிக்க முடியல அப்படின்னு கஷ்டப்பட்டு இருந்தாங்கன்னா வருஷம் ஃபுல்லாக அவங்கள படிக்க வைக்கிறதுக்கு நீங்கள் பைசா கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு 3 மாதம் கோர்ஸாக ஏதாவது ஒன்று பண்ணி கொடுங்க. அவங்களால என்னென்ன டெவலப்மெண்ட் உங்களுடைய வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி பண்ண முடியுது அதெல்லாம் பண்ணுங்கள். ஸோ இளைஞர்களும் என்ன பண்ணுங்கன்னா, எங்களால் இவ்வளோ தான் முடியுது, அதை யூஸ் பண்ணி உங்களால் எவ்வளோ வளர்ச்சி அடைய முடியுமோ அவ்வளோ வளர்ச்சி அடையுங்க. நீங்களாக ஓனான பிஸ்னஸ்லாம் ரெடி பண்ணுறதுக்கு என்ன வழியோ அதெல்லாம் பாருங்கள். நீங்கள் எங்களை யூஸ் பண்ணிக்க, நாங்கள் உங்களை யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி நாடுகள் வந்து இளைஞர்கள்ட்ட பேசக்கூடிய ஒரு நாளை தான் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு யூத் ஸ்கில்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு இளைஞர்களோட ஸ்கில்ஸை டெவலப் பண்ணுறதுக்கான ஒரு டேவாக வச்சுருக்காங்க ஜூலை 15. நெக்ஸ்ட் டே உக்ரைனில் பீஸ் கீப்பர்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேங்க. இது வந்து உலகம் முழுக்க ஏதாவது பிரச்சனை இருந்தால் கூட ஒவ்வொரு நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட இராணுவ படை மட்டும் என்ன பண்ணால் வெளிநாடுகளுக்கு போய் அங்கே ஒரு அமைதி நிலைநாட்டுறதுக்காக போயிட்டு வருவாங்க. ஸோ அப்படிப்பட்டவங்கள தான் பார்த்தீங்கன்னா இந்த பீஸ் கீப்பர்ஸ்னு சொல்லுவாங்க. இது 2003 பார்த்தீங்கன்னா இந்த டே வந்து கொண்டாட ஆரம்பித்தாங்கப்பா. இதுக்கு காரணம் என்னென்னா 240 அப்படின்ற ஒரு மிலிட்ரி ஃபோர்ஸ் உக்ரைனில் இருக்குது. ஸோ அவங்க தான் பார்த்தீங்கன்னா இந்த உலக நாடுகளில் போயிட்டு அந்த ப்ராப்ளத்தெலாம் ஃபேஸ் பண்ணுற ஒரு பர்சனாக இருக்கிறாங்க. இது வரைக்கும் இறந்தவங்களையும் இதுக்கப்புறம் நாட்டுக்காக உயிரை கொடுக்க தயாராக போய் போருக்கு நிற்கக்கூடிய அந்த பர்சன்ஸை கொண்டாடணும்னு சொல்லிட்டு தான் உக்ரைனில் பீஸ் கீப்பர்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே செலிப்ரேட் பண்ணுறாங்க ஜூலை 15. நெக்ஸ்ட் டே குளோபல் ஹக் யுவர் கிஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு 3rd மண்டே வந்து ஜூலையில் செலிப்ரேட் பண்ணுறாங்கப்பா. இதுக்கு பின்னாடி பயங்கரமான ரீசன் இருக்குது. ஏன்னா நீங்கள் கட்டி பிடிக்கிறது அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்குல்ல, இதனால ஆக்சிடாசின் அப்படின்ற ஒரு ஹார்மோன் சுரக்கப்பட்டு ஒரு மன அழுத்தம்ன்றது உங்களுக்கு கம்மியாகுதான். ஏன்னா இது மன அழுத்தத்தை உண்டாக்கக்கூடிய கார்டிசோசின் அப்படின்ற ஒரு ஹார்மோனை வந்து தடுத்து நிறுத்தி தான். ஸோ அது வெளில வராததுனால மன அழுத்தம் கம்மியாகிடுது. பதட்டமாக இருக்கவங்களாம் ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணிடுறாங்க. நம்பிக்கை, ரத்த அழுத்தம், அதே மாதிரி ஒரு நினைவாற்றல், மனநிலை ரொம்ப தெளிவான கான்செப்ட். இது எல்லாத்தையுமே வெறும் கட்டி பிடிக்கிறதுன்ற கான்செப்ட் உருவாகுதான். இது வந்து பொய்யான தகவல் கிடையாது. நிறைய ஆராய்ச்சிகளில் முழுமையான நிரூபணத்தோடு உருவாக்கப்பட்ட தகவல் தான். ஸோ அப்படி ஒரு கட்டி பிடிக்கிறதா இவ்வளோ விஷயங்கள் நடக்குது அப்படின்னும் போது ஒரு குழந்தைய நீங்கள் கட்டி பிடிச்சிங்க அப்படின்னா அந்த குழந்தை ரொம்ப பாதுகாப்பாகவும் நம்ம ரொம்ப சுதந்திரமாக இருக்கிறோம் அப்படின்ற ஒரு ஃபீலுக்குள்ளே வருவாங்க. ஸோ ரொம்ப ஹெல்த்தியாக அந்த குழந்தைங்க வளருவாங்க அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்குதுங்க. அதே மாதிரி ரொம்ப வளர்ந்துட்ட ஒரு இளைஞர்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஃபாரினர்ஸ் இப்போ ஃபேஸ் பண்ணுற பிரச்சனை என்னென்னா, இந்த மாதிரி கட்டி பிடிக்கிறதுன்றது ஒரு குழந்தைத்தனமான ஒரு விஷயமா பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்களாம். ஸோ அவங்க சின்ன வயசுலேருந்து இதை பழகிருக்கிறாங்க. இப்போ வளர்ந்ததுக்கு அப்புறமா அதை பண்ணும்போது என்னமா சின்ன வயசில் தான் பண்ணேன், இன்னமும் என்னை கட்டி பிடிக்கிற அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்குதுல்ல. ஸோ அந்த மாதிரி மாறிட்டாங்களாம். ஸோ இதை ஓவர் கம் பண்ணுறது என்ன அப்படின்ற ஒரு ப்ராப்ளத்தை நோக்கி அவங்க போயிடுறாங்க. பட் ஆனால் ஃபஸ்ட்டு உங்களுடைய குழந்தைங்களே நீங்கள் கட்டி பிடிங்க. அது ரொம்ப ஹெல்த்தியான ஒரு வே. அது உங்களுக்கு நிறைய நல்ல விஷயத்தை கொடுக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நாளாக தான் பார்த்தீங்கன்னா குளோபல் ஹக் கிஸ் யுவர் கிட்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க 3rd மண்டே. நெக்ஸ்ட் டே டெமோக்ரஸி நேஷனல் யூனிட்டி டே அப்படின்னு சொல்லிட்டு துருக்கியில் ஒரு டே செலிப்ரேட் பண்ணுறாங்கப்பா. 2016 உருவான ஒரு டே தான். ஜனாதிபதி அந்த பர்சன் சுற்றுலாலாம் போய் இந்த சமயத்தில் அங்காரா, இஸ்தான்புல் அப்படின்ற பகுதியில் கைப்பற்றணும்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட ராணுவ பகுதி மட்டும் போயிட்டு அதை கண்ட்ரோலில் எடுத்துருக்காங்க. ஊரடங்கு உத்தரலாம் போட்டு அவங்களுடைய சட்டங்கள்லாம் இதுக்கப்புறம் அமல்படுத்த போகிறோம்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. பட் ஆனால் மற்ற ராணுவ வீரர்களும் அங்கே உள்ளே இருக்கக்கூடிய காவல்துறையும் இது பெரிய லெவலில் சப்போர்ட்டே பண்ணாதனால அவங்க வந்து பிரச்சனையில் மாட்டிக்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த பகுதியில் ஆக்குமை பண்ண போகிறோம், நம்ம புது ஜனாதிபதி தேர்ந்தெடுக்க போகிறோம் சொல்லி வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு உணர்றாங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்க அடுத்த நாளே வந்து சரணாடையவும் ஆரம்பிச்சிட்டாங்கப்பா. ஸோ மறுபடியும் அவங்களுக்கு அந்த ஒரு ஜனநாயகம்ன்றது மீட்டெடுக்கப்பட்ட ஒரு நாளாக தான் இதை பார்க்குறாங்க. அதனால தான் 2016 உருவாக்கப்பட்ட ஒரு தினமாக டெமோக்ரஸி நேஷனல் யூனிட்டி டே அப்படின்னு சொல்லிட்டு துருக்கி ஒரு டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க ஜூலை 15. நெக்ஸ்ட் டே போட்ஸ்வானா அப்படின்ற டேயில் பிரசிடென்ட் டேவை செலிப்ரேட் பண்ணுறாங்கப்பா. போட்ஸ்வானா அப்படின்ற ஒரு பிளேஸ் 70% பாலைவனமாக இருக்கக்கூடிய ஒரு இடம் தாங்க. பட் ஆனால் அங்கே வைர சுரங்கங்கள் இருக்குது அப்படின்றத கண்டுபிடிக்கிற வரைக்கும் தான் அவங்க நாடு ஏழ்மையான நாடாக இருந்தது உலகத்தில். கண்டுபிடிச்சதுக்கப்புறம் பயங்கரமாக சரசரன்னு வளர ஆரம்பித்தாங்க. நிறைய கனிம வளங்களை கண்டுபிடிச்சாங்க. அதை வச்சு அவங்களுடைய டெவலப்மெண்ட்ன்றது பயங்கரமாக போச்சுங்க. ஸோ இது நடந்த காலகட்டங்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த சிஸ்லி காமா அப்படின்ற ஒரு பர்சன் ஆட்சியில் 1906 ஸ்டார்ட் பண்ணார். ஸோ கடைசி அவர் இறக்குற வரைக்குமே பார்த்திங்கன்னா அவர் தான் அவங்க நாட்டினுடைய பிரசிடெண்ட்டாக இருந்தார். அதை தொடர்ந்து இஎன் காமா அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பையனும் வந்து அப்படியே வர ஆரம்பிச்சிட்டாருப்பா. ஸோ தன்னுடைய வாழ்நாள் முழுக்கவும் ஜனாதிபதியாக இருந்த அந்த பர்சனை செலிப்ரேட் பண்ணுன்றதுனால தான் போட்ஸ்வானாவில் பிரசிடென்ட் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க ஜூலை 15. நெக்ஸ்ட் மெரைன் டே அப்படின்னு சொல்லிட்டு ஜப்பானில் ஒரு டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. இது 1874 மிஜி மேரு அப்படின்ற ஒரு பர்சனு கடல் பயணத்துக்கு போயிட்டு வந்தார் அப்படின்ற மாதிரி சில ஆன்மீக கதைகளோட கலந்த ஒரு விஷயமா இருக்குது. ஸோ இப்போ கூட பார்த்தீங்கன்னா நம்ம பிள்ளையார்லாம் எடுத்துன்னு போய் கடலில் கரைகிற மாதிரி இவங்க என்ன பண்ணுறாங்க, அப்போ ஒருத்தர் அந்த பயணம் போயிட்டு வந்தார்ல அந்த மாதிரி போயிட்டு வந்த மாதிரி சில கட்டைங்கள்லாம் ரெடி பண்ணி சில
உருவமைப்புகளை போட்டு அந்த கடலில் எடுத்துகிட்டு போய் விட்டுறதுன்றத ஒரு கான்செப்டாக வச்சுக்கிறாங்கப்பா. ஸோ இதை தாண்டி இது எதுக்காக இப்போது பயங்கர ஃபேமஸாக லீவான ஒரு டேவாகவும் மாற்றப்பட்டிருக்குன்னா 2003 கோடைகால விடுமுறையாக இது ஃபஸ்ட்டு மண்டே வரதுனால நிறைய பேர் அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு நாள் விடுமுறை கட்சா நல்லா தானே இருக்கும். ஸோ அதனால் இது வந்து டெவலப் ஆகி இப்போ விடுமுறையோட ஒரு செலிப்ரேஷன்றது போகுது. ஸோ அதை தான் பார்த்தீங்கன்னா மெரைன் டே அப்படின்னு சொல்லிட்டு ஜப்பான் டே செலிப்ரேட் பண்ணுறாங்க ஜூலை 15. வயதான மூதாட்டியின் கண்ணீர் துளிகள் சொன்னன, காதல், வயது, காமம், அழகு, பணம், உலகின் சுகங்கள் என்று சொல்லும் அத்தனையும் கடந்தது அப்படின்னு. மறுபடியும் நாளைக்கு சந்திக்கிறது நான் உங்கள் பாண்டிய. நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க இந்த நிகழ்ச்சி இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ.